மாலை நேரம் காஃபி குடித்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்தார் மயில் வாகனன். வாசலில் பைக் சத்தம் கேட்டது. புயல் போல் வீட்டுக்குள் நுழைந்த கோபி ஹாலில் உட்கார்ந்த அப்பாவை கண்டும் காணாதது போல தன் அறைக்குள் சென்று விட்டான். சாத்தியுள்ள அறையின் முன் நின்று கோபி காஃபி போடட்டுமா என்று கேட்டாள் அம்மா வள்ளி. கொஞ்ச நேரம் போகட்டும் என்றான் உள்ளிருந்தவாறே. ஜன்னல் வழியாக பார்த்தபோது உடையை கூட மாற்றாமல் கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்திருந்தான். யாரையும் பார்க்க பேச பிடிக்காமல் தன்னை அவன் தனிமைப்படுத்திக் கொள்வது தெரிந்தது. கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்துட்டான். எப்போ எழுந்து வருவானோ அந்த அளவுக்கு வேலை அவனை படித்து எடுக்குதோ என்னவோ. அதுக்கு தான் முதல்ல சொன்னான், இந்த படிப்பு வேணான்னு கேட்டாதானே என்று. அவள் அங்கலாய்க்கும் போதே படக்கென்ற கதவை திறந்த கோபி, நான் சொன்னேனா வேலை பழுவாயிருக்கு, என்னால் செய்ய முடியலன்னு. நீங்களா ஏதாவது கற்பனை செய்துக்கிறாதீங்க. வெளியிலிருந்து வந்தவனுக்கு டயர்டாக இருக்காதா? அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா என்று சிறுசிறுத்தான். சரிப்பா, ரெஸ்ட் எடு, தோணும்போது சொல்லு, காஃபி கலக்கிறேன் என்று சொல்லி கிச்சனுக்கு போனாள். நடப்பதை கவலையுடன் பார்த்த மயில் வாகனன் டிவியை நிறுத்தி காலி கோப்பையுடன் எழுந்து வந்தார். பார்த்தீங்களா அவன் எப்படி நடத்துக்கிறான்னு? இப்போ எல்லாம் கலகலப்பாக பேசுகிறதே இல்லை. முன்னெல்லாம் எவ்வளோ வேடிக்கையாக பேசுவான், இப்போ ஒரு வார்த்தை பேசுறது கூட யோசிக்கிறான் என்று புகார் வாசித்தாள் வள்ளி. இங்கே பாரு, அவன் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? படித்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவனுக்கு நிறைய ஆஃபீஸ் பிரச்சனை இருக்கும் என்று மனைவிக்கு சமாதானம் செய்தாலும் யோசனையுடன் நகர்ந்தார் மயில் வாகனன். சிறிது நேரத்தில் ஃபோன் ஒலிக்க யாரும் எடுக்காததை பார்த்து, அதான் ஃபோன் அடிக்குதுல்ல, யாராவது எடுங்களே, யாரு கதையில் விழலையா என்று அறையிலிருந்து கத்தினான் கோபி. இதோ எடுக்கிறேன்ப்பா வேகமாக ரிசீவர் எடுத்து பேசிய மயில் வாகனன், அடடே துரையா, பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, வீட்டில் எல்லாரும் சவிக்கியமா என்று விசாரித்தார். அவர் ஏதோ முக்கியமான தகவல் சொல்லியிருப்பார் போலிருக்கு. துரை, நீ என் மொபைலுக்கு வரியா? இங்கே லேண்ட்லைனில் பேசுகிறது என் மகனுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அவன் முக்கியமான வேலையில் இருக்கிறான் என்று சொல்லி மொபைல் நம்பரை தந்து ரிசீவரை வைத்தார். தன் அறையை ஒட்டி மரத்தடியில் நின்று கத்தி பேச அப்பாவை சத்தம் போடுவதற்காக எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த கோபி அப்பாவின் பேச்சை கேட்டு நிதானித்தான். ஃபோனில் சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தார் மயில் வாகனன். தூர 10-15 வயசு வரைக்கும் பசங்க நம்ம கைக்கு கீழே இருக்காங்க. அதுக்கு மேலே போயிட்டா அவங்களுக்கு பெரிய மனுஷன் தானே வந்துடும். தனக்கு தானே முடிவெடுக்கிறது, அவங்க கருத்தில் பிடிவாதமாக இருக்கிறதுன்னு மாறி போயிடுறாங்க. தன் திறமை என்ன, என்ன வழியில் போனால் சிறப்பாக செயல்படும் முழுசாக தெரிஞ்சுக்காம அந்த நேரத்தில் எது வசீகரமாக இருக்கோ அந்த துறப்பக்கம் சாய்ந்துடுறாங்க. உன் பிள்ளையும் அப்படி தான் செய்திருக்கிறான். இப்போ அவனுக்கு அவன் தேர்ந்தெடுத்த துறை சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. அதை உன்கிட்ட சொல்லலான்னா ஆரம்பத்திலே சொன்னேனே, இந்த கோர்ஸ் வேணான்னு, நீ கேட்டியான்னு கண்டிக்க ஆரம்பிச்சிருவேங்கிற பயம், அல்லது அவனுக்கு தான் தோத்து போய்விட்டதாய் நினைச்சிடக்கூடாதுங்கிற ஈகோவில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறான். இதை பற்றி உன் மகன் சீனு கிட்ட தான் நான் பேசுகிறேன், நீ கவலைப்படாதே என்றபடி திரும்பினார். சற்றென திரும்பி கொண்டான் கோபி. மறுநாள் அவன் வீட்டுக்கு வரும்போது அப்பா தோட்டத்து வாசலில் நின்று மொபைல் பேசுவதை அவனை அறியாமல் காதில் வாங்கினான். கோபி, சீனு, உனக்கு வேலை தானே போச்சு, குடி ஒன்றும் முழுகில்லையே, இதுக்காக வருத்தப்படவோ ஒரேடியாக நம்பிக்கை இழக்கவோ கூடாது. இந்த வயசில் நீ தேர்ந்தெடுத்த படிப்போ வேலையோ உனக்கு பொருந்தலைன்னு தோணுச்சுன்னா அங்கேயே உட்காந்து யோசனை செய்துட்ருக்காம நமக்கு பொருத்தமான வேலையோ தொழிலோ தேர்ந்தெடுத்துடணும். நீ பிடிவாதமாக தேர்ந்தெடுத்த படிப்பு, அதன் மூலம் கிடைச்ச வேலை, அதனால் தோற்று போயிட்டதா ஃபீல் செய்கிறியா? இந்த வயசில் இப்படி தான், சின்ன சிக்கல் கூட பூதாகரமாக தெரியும், கொஞ்சம் விலகி வந்து பார்த்தால் எல்லாம் சரியாயிடும் என்று பேசியவாறு தோட்டத்தில் இறங்கி போனார். அவர் பேசுவதை பார்த்தபடி நின்றான் கோபி. யாருப்பா அது, என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கேட்கவில்லை. அடுத்த நாளும் அப்பாவின் பேச்சு வீட்டில் இறைந்து கொண்டிருந்தது. சீனு, உனக்கு சின்ன வயசு, இப்போ என்ன படிக்கலாம், எந்த துறையும் முயற்சி செய்யலாம். 4 வருஷம் வீணாக போச்சுன்னு ஃபீல் செய்து அடுத்து உள்ள 50-60 ஆண்டு கால வாழ்க்கையை கெடுத்துக்காத. எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து 2 வருஷம் படித்து பிடிக்கலைன்னா உதறி வேறு படிப்பில் சேர்ந்துருக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிஞ்சு வேலை பிடிக்காம
ஆர்ட்ஸ் படித்து பிடிச்ச வேலைக்கு போனவங்க இருக்காங்க. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஒன்றும் சரியில்லைன்னா இன்னொன்று தேர்ந்தெடுத்து போய்க்கிட்டே இருக்கணும். குழந்தை நடக்க முயற்சிக்கிறப்ப விழதான் செய்யும். விழும்போது வலிக்கும், அழுக வரும். அதற்காக குழந்தை அடுத்த முயற்சி செய்யாமல் இருக்குமா? காலு உறுதியாகிற வரை இந்த தடுமாற்றம் இருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், எல்லாம் பொறிப்பட்டுரும். இப்போ என்ன, நீ நம்பி போன 2 முயற்சிகள் கைவிட்டு போச்சு, அவ்வளோதானே. எடிசன் மாதிரி 8000 முறையா முயற்சி செஞ்சுட்ட என்றவர் மகனை பார்த்ததும், ஓ சாரி கோபி, தொந்தரவு செய்துட்டேனா என்று கொஞ்சம் தள்ளி நின்று பேச்சை தொடர்ந்தார். யாரோடு பேசுகிறார் அப்பா என்று நகராமல் அந்த பேச்சை கவனித்தான் கோபி. அவனுக்கு முதுகு காட்டி நின்று அவர் பேசினாலும் பேச்சு அவனுக்கு எட்டியது. பாருச்சின்னு, முதல்ல நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. உன் மீதும் உன் திறமை மீதும் நம்பிக்கை வை. தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவான். நம்மை விட்டு எது போனாலும் நம்பிக்கை ஒன்று இருந்தால் மட்டும் போதும், வேலை வந்துடலாம். இந்த விஷயத்தை தயக்கம் இல்லாமல் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்க. பெற்றவங்கிட்ட என்ன ஈகோ? அவங்க எப்போ உனக்கு நல்லது தானே விரும்புவாங்க. தயங்காமல் இருந்தால் நான் வந்து பேசுகிறேன், டோன்ட் வரி என்று முடித்தார். யோசனையிடம் அறைக்குள் போனான் கோபி. என்னங்க? யாருங்க அந்த பையன்? எந்த பையன்? தினமும் ஃபோன் போட்டு பேசுகிறீங்க. அவனா? என் நண்பன் துரையோட புள்ள. அவனுக்கு என்ன பிரச்சனை? +2வில் அவன் எடுத்த மார்க்கை வச்சு பெற்றவங்களும் டீச்சரும் அவனை இன்ஜினியரிங் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இவன் பிடிவாதமாக வேறு ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தான். அதற்கான வேலை வாய்ப்பு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சில இடங்களை முயற்சி செய்து தோற்று சோர்ந்து போயிருக்கிறான். இப்போ தப்பு செய்தோமா, தோற்று போயிட்டோமாங்கிற பயம் வந்துருச்சு. ஆனாலும் வீம்புக்காக அந்த லைன்லேயே இருக்கிறான். அதான் அட்வைஸ் செய்து தீர்த்திக்கிட்டு இருக்கேன். போய் உங்களுக்கு துரங்கிற பேரில் நண்பரே கிடையாது. இதில் அவர் பையனுக்கு அட்வைஸுங்கிற டூப்பு. உங்களுக்கு யார்கிட்ட இருந்து ஃபோன் வர்றதே இல்லை. வர்றது போல் நீங்களாக செட் செஞ்சு மணிக்கணக்க ஃபோனில் அட்வைஸ் மேலே பொழியிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு என்று கிடுபிடி போடவும், பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டே, அப்படின்னா எதுக்காக அப்படி பேசணுங்கிற உனக்கு புரியணுமே என்றார். புரியலையே, எல்லாம் நம்ம பையனுக்காக தான் என்றவர். இப்பெல்லாம் ஏன் கோபி எரிஞ்சு விழாரன் உனக்கு தெரியுமா என்றார். தெரியலையே, அவன் பார்த்துக்கிட்டே இருந்த வேலை போச்சு என்றார். என்னங்க சொல்கிறீங்க? வேலை போன விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறான். அன்னைக்கு நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்காம பிடிவாதமாக அவனுக்கு தோணின கோர்ஸ் எடுத்து படித்தான். படிப்பை குறை சொல்ல முடியாது. எதை படித்தாலும் எந்த வேலைக்கு போனாலும் சின்சியராக இருந்தால் முன்னுக்கு வந்துடலாம். துரதிருஷ்டவசமாக நம்ம பையனுக்கு அந்த லைன் செட் ஆகலை. அதை வெளிப்படையாக சொன்னால் தான் தோர்த்துட்டாதான் மற்றவங்க நினச்சிருவாங்கன்னு நல்லா போய்கிட்டு இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். இது அவனுக்கு நல்லது இல்லை. போக போக மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும். அதன் அறிகுறி தான் எரிச்சலும் கோபம். இதை பற்றி நாம் நேரடியாக பேசினா புரிஞ்சுக்க மாட்டான். அதான் யாருக்கோ சொல்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சு நம்ம கிட்ட அவன் பிரச்சனையை வெளிப்படையாக பேச முன் வந்தால் போதும், அவன் சிக்கல் தீர்ந்துடும். குறைந்தபட்சம் அவன் மனதிலிருந்து அழுத்த குறைந்து இயல்புக்கு வந்தாலே நல்ல விஷயமா இருக்கும் என்றார். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. தொடர்ந்து கற்பனை சீனுவோடு பேசியதில் ஒரு நாள், அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீனுவுக்கு போலவே எனக்கும் ஒரு பிரச்சனை என்றான் கோபி. மகனை ஆதரவாக அணைத்து சொல்லு கோபி என்றான். சொல்ல துவங்கினான் கோபி. அவன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலக துவங்கியது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.